ஃபேர் இன்வெஸ்டிகேஷன்னா ஒரு நியாயமான நேர்மையான ஒரு புலன் விசாரணை தேவை அப்படின்றது தான் அடிப்படையான நோக்கம். இதை சிபிஐ விசாரணைன்ற பொருள் அல்ல. மாநில அரசே இதை செய்யலாம். சிபிஐ ஒன்றும் சரியான தீர்வு கிடையாது. ஏன்னா அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ மாநில அரசினுடைய கண்ட்ரோலில் சிபிசிஐடி இருக்குது. அதனால் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் கொடுக்கறதுனால பிரச்சனைக்கு அது தீர்வாகாது. அதனால் இதை கூடுதலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அரசினுடைய போலீஸே இப்போ புலன் விசாரணையை துரிதப்படுத்தி இப்போ செய்கிறாங்க. இப்போ துரிதமாக பண்ணுறாங்க. இன்னும் அவங்க புலன் விசாரணை செய்கிறதுக்கான காலங்கள் 5 நாள் தான் ஆகுது. அவங்க பண்ணணும். அவங்க அதை கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ 15 நாளுக்கும் 20 நாளுக்கும் ஒரு முறை என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த வழக்கையே நடத்தின சங்கர சுப்பவனுடைய மகனுடைய கொலை சம்பந்தமாக கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதே மாதிரி நடந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேரக்டர் அசாசினேஷன் இருக்கு பாருங்க, அது இறந்தவரை சம்பந்தமாக சொல்லவே கூடாது, எப்போதுமே சொல்லக்கூடாது. அது ஒரு மனித மாண்பு. அது 2 செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று, இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அதனால் ஆயிரக்கணக்கானவர்களை சிறை தள்ளினார்கள். ஆனாலும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அப்போ எல்லோரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தாங்களே தவிர அந்த நேரத்தில் போய் அவங்க அதை பழசெல்லாம் சொல்லிட்டு இல்லை. அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் இறந்ததை ஒட்டி ஊர்வலம் போன போது கலைஞர் சிலையை உடைச்சதை மனிதாபிமானமற்ற செயல். எனவே தான் இதை இப்போ இந்த நேரத்தில் சில நேரங்களில் பார்த்தா அந்த கேரக்டர் அசாசினேஷன் அவதூறு இருக்கு பாருங்க. அது மனிதாபிமானமற்ற செயல் மட்டுமல்ல. ஒரு தலித் தலைவராக இருந்தால் ஒரு தலித் இருக்கக்கூடியவங்களை பேசுவது இருக்குல்ல, அது SC/ST ஆக்ட் படி கூட குற்றம். அதை என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, எந்த முறையில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு SC மக்களால், அதாவது பட்டியலின மக்களால் பெருமதிப்பு இருக்கக்கூடிய ஒருவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது சட்டப்படி கூட குற்றமாக கருதுறேன். அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ அவருக்கு 5ஆம் தேதி இறந்த உடனே அவங்களுடைய கட்சி பகுஜன ஜமாத் கட்சி பொது இடத்துல எரிக்கணும்ட்டு துண்டறிக்க விட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க சரியாக வாதிடலைன்ட்டு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்னன்னா, அங்கே அவங்க பொது இடம் கேட்கல, எங்கள் இடத்த போடுன்னு கேட்டாங்க. பொது இடம் கேட்கணும்னு எங்கள் கருத்து. இப்போ அது முடிஞ்சு போச்சு. பொது இடம் ஏன் கேட்கணும்னா என்ன, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பொது இடம் மெரினாவில் இருக்குது, ஜெயலலிதா அம்மையார் கொடுத்துருக்காங்க, கலைஞருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இவருக்கு பெரம்பூர் பகுதியில் ஏதாச்சும் ஒரு இடத்த கொடுக்கறது ஒரு டீசன்ட் பரியல் அப்படிம்பாங்கல்ல, அதுக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது முடிஞ்சு போச்சு. அதை இப்போ சென்னைக்கு நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் வச்சுருக்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். இங்கே சென்னை நகரத்தில் வச்சுருக்கணும். ஏன்னா அவர் வாழ்ந்த பகுதியில் தான் அவருடைய பரியல் நடந்திருக்கணும். சரி, இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு நினைவகமாவது சென்னைக்குள்ளார வைக்கணும். சென்னைக்குள்ளார ஒரு நினைவகத்துக்கான ஒரு இடம் தரணும். பொது இடத்தை அரசு தர வேண்டும். அது பெரம்பூர் பகுதியில் தரணும்ட்டு ஏற்கனவே அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினரும் அவங்க குடும்பத்தினரும் அதை செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் ஒரு தீவிர அம்பேத்கரியவாதி. அவர் அதாவது தலித் மக்கள் அரசியல் ரீதியாக வலிமை பெற வேண்டும், அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு சொன்னார். வெறுமனே MLA MP மந்திரி ஆகணும்னு பொருள் இருக்கு. அப்போ மந்திரியா மட்டும் இல்லை, மந்திரிகள்லேயே ஒரு நல்ல கேபினெட் பொறுப்பு போகணும்னு பொருள், சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டில் இருக்கணும்னு பொருள், எல்லா அதிகார மையங்கள்லையும் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள்லையும் அவங்க இருக்கணும்னு போராடினார். இந்த நேரத்தில் அதை தான் நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன்.